நேற்று எங்கள் அக்காட்டேருந்து எனக்கு கால் வந்தது. உடனே நான் காலை அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னா, "நீ உடனே வீட்டுக்கு வா" அப்படின்னு சொன்னா. நான் என்னக்கா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். அவள் வாய்ஸ் எதுவும் சரியில்லை, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னா. நான் உடனே போய் என்னக்கா அப்படின்னு கேட்டேன். உடனே ஒரே அழுதுகிட்டே சொல்கிறா, இப்படி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள எல்லா அமௌண்ட்டுமே போயிடுச்சு, இப்போ 0 பேலன்ஸ் தான் காட்டுது அப்படின்னு சொன்னால். நான் உடனே சொன்னேன், நீ எதில் செக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டேன். கார்டு போட்டுலாம் செக் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், கார்டு போட்டும் செக் பண்ணிட்டேன், 0 தான் காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னால். ஸோ நீ என்ன பண்ண, ஃபோன் எதாவது ஹேக் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லை அப்படி எதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னான். இல்லை நீ ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் அமௌண்ட்டு போயிருக்கும், நீ ஓன்ட்டேருந்து நீ எதுவும் ஷேர் பண்ணாமல் கண்டிப்பாக அமௌண்ட் போயிருக்காது அப்படின்னு சொன்னால். உடனே தான் அவன் யோசிச்சுட்டு, அம்மா ஒரு 4 மணி போல் எனக்கு ஒரு கால் வந்தது, இப்படி வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், ஒரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஓடிபியும் வந்தது, நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால். எனக்கு வந்து இதோட ஒரு நாலேஜ் வந்து எனக்கு ஜென்ரலாக இருக்குது. எனக்கு தெரியும் இப்படி ஓடிபிலாம் யாராவது கேட்டால் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும். பட் எங்கள் அக்காவுக்கு அதை பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ அவளும் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கா. எனக்கு என்ன பண்ணனே தெரில. இப்படி நான் ரொம்பவே அவளை திட்டேன், நீ இப்படி ஒரு பேசிக்காக நாலேஜ் கூட இல்லாமல் இப்படி நீ சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த ஒரு ரீசனால தான் அமௌண்ட்டு போயிருக்கு, சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி நான் சொல்லிவிட்டு, நீ ரொம்ப பேனிக் ஆகாத, நம்ம சொன்னது சொல்லியாச்சு, இனிமேல் நம்ம என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடுத்த நாள் மார்னிங், அதாவது இன்றைக்கி மார்னிங்கே வந்து பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் நம்ம பிரான்ச் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவ்வளோ குயிக்காக வந்து நம்மளுக்கு வந்து மணி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அதே மாதிரி பேங்க்கும் போய் நானே அவளை கூப்பிட்டு போய் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் மணி வந்து ரிட்டர்ன் ஆகலை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இது எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடிபினா என்னன்றதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது இது நம்மளோட பெர்மிஷன். நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணி ஒரு பின் போடுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த ஓடிபின்றது. நம்மளோட பெர்மிஷன், நம்ம வந்து எதுக்கு தேவையோ அந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் இந்த ஓடிபின்ற பாஸ்வேர்டை நம்ம சொல்லணும். அதர்வைஸ் யாருங்க கேட்குறாங்க, ஒரு 3வது ஆள் கால் பண்ணி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி இந்த ஓடிபியை வந்து நம்ம யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த ஸ்கேமர் வந்து எப்படி நம்மளை ட்ராப் பண்ணுவான் அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு எந்த ரீசன்னாலும் சொல்லலாம். இப்படி வந்து உங்களுக்கு கேஒய்சி அப்டேட்காண்டி கால் பண்ணியிருக்கோம், உங்கள் கார்டு பிளாக் ஆகிட்டு அதுக்காண்டி கால் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருப்போம், ஆனால் பே ஆகலை, நீங்கள் ஒரு ஓடிபி சொன்னீங்கன்னா அது பே ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு ரீசன் சொல்லியும் நம்மளுக்கு கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணி நம்மளே என்ன பண்ணுவோம், சரி இது உண்மையாக தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நம்ம ஓடிபி ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், இதே மாதிரி கால் வந்தாலோ இல்லை ஏதாவது இஷ்யூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலோ தயவு செஞ்சு அதாவது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஓடிபி வரும், நம்ம சொல்லணும். இப்போ ஏதாவது ஒரு பார்சல் டெலிவரி ஆகுதுன்னா அந்த ஓடிபி நம்ம சொல்லணும், நம்ம வாங்குகிறோம், அது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அப்படி உங்களை மீறி ஏதாவது ஒரு ஓடிபி வந்தாலோ அதை நீங்கள் கண்டிப்பாக யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஓடிபி சொன்னால் என்ன ஆகுன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் வருது, ஒரு ஓடிபியை நீங்கள் சொல்லிடுறீங்க, அவன் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி உங்கள் மணியை ஈஸியாக எடுத்துருவான். ஸோ ஒரு ஓடிபின்ற ஒரு விஷயத்தில் உங்கள் ஃபுல் அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் அவ்வளோத்தையுமே அவன் ட்ராப் பண்ணி எடுத்துருவான். ஸோ அதனால் தயவு செஞ்சு யார்ட்டையுமே உங்களோட பெர்மிஷன், அதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் அந்த ஓடிபியை சொல்லுங்கள், அதர்வைஸ் அந்த ஓடிபியை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன், பேங்க் உண்மையாகவே கால் பண்ணுவாங்களா? நெவர். கண்டிப்பாக ஒரு பேங்கு நம்மள்கிட்ட கால் பண்ணி எந்த வித இன்ஃபர்மேஷனும் கேட்கவே மாட்டாங்க. ஓடிபி, பின் நம்பரு, சிவிவி, பாஸ்வேர்டு எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது அவங்களுக்கு அர்ஜெண்ட் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போகும்போதே அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம், கண்டிப்பாக அட்டன் பண்ணி நாங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுவும் ரொம்ப க்ளோஸாக ஏதாவது இருந்தால் மட்டும், மேபி அர்ஜெண்ட்டாக அந்த ரொம்ப தொலைவில் இருப்பாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, மேபி அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரியான ஒரு இதை செய்வோம். மேபி அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்க. அதர்வைஸ் பேங்க் என்றைக்குமே இதை மாதிரி ஓடிபி கேட்டோ பின் நம்பர் கேட்டோ கால் பண்ணவே மாட்டாங்க.
ஸோ உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்க சில ரூல்ஸை நான் சொல்கிறேன். யார்ட்டையுமே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆப் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது அன்னோன் லிங்க்கு அதே மாதிரி வந்தது அப்படின்னா கிளிக் பண்ணாதீங்க. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பணம் வாங்கவே முடியாது. கியூஆர் ஸ்கேன் பண்ணினா பொதுவாக பேமெண்ட் போக தான் வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறமா கூகுளில் கிடைக்கிற கஸ்டமர் கேர் நம்பரை உடனே நம்பி கால் பண்ணாதீங்க. எஸ்எம்எஸ் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷனை ஆனில் வைங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எஸ்எம்எஸ் அண்ட் ஆப் நோட்டிஃபிகேஷனில் ஆனில் வச்சுருந்தாலே உங்களுக்கு அது மூலமாக தெரிஞ்சா. ஏதாவது டவுட் இருந்தால் உடனே பேங்கை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, டிலே பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரியான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு யாருக்குமே ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் இதுக்கு நம்ம ஓடிபி ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஏதாவது அன்னோன் நம்பர் கால் பண்ணி இப்படி ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு அந்த ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க. அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களோட பல வருஷ சேவிங்ஸ் வந்து சில மினிட்ஸ்லேயே காலி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக ஆகணும். ஸோ அதனால் உங்கள் பேரண்ட்ஸ், உங்களோட சொந்தக்காரங்க யாராக இருந்தாலுமே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கொஞ்சம் அவேராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும். நிறைய பேர் இதை பற்றி நாலேஜே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ஷேர்னால் அவங்களோட லைஃபோட சேவிங்ஸே நம்மளால் பாதுகாக்க முடியும். தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.